மஷ்ரூம் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஷ்ரூம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறது, இவ்வளவும் மசாலாவுக்கு தேவையானது. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாவாக அரைப்போம். இது தாளிக்கிறதுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 3 teaspoons ஆயில், 3 to 4. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் 3 to 3 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே தேவையான மசாலா, பட்டை, லவங்கம், மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு புதினா ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், அதுக்கப்புறம் மஷ்ரூமுக்கு தேவைப்படுற சால்ட் போட்டுட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அதை நீட்டாக வதக்கி எடுக்கணும். மசாலா தேவையான உப்பு, அதுக்கப்புறமா தேங்காய், கொத்தமல்லி, கடலை போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, இப்போ மஷ்ரூமில் இருக்கிற மொத்த வாட்டரும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது, தண்ணி ஃபுல்லாக இழுத்துருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், குழம்புத்தூள், சிக்கன் மசாலா பவுடர் கொஞ்சமாக, கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட் நம்ம ஆல்ரெடி மஷ்ரூம்லேயும் போட்டிருக்கோம், மசாலாலையும் போட்டிருக்கோம். டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா கொதி வந்த பிறகு ஜஸ்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான்.